Crescent Nursery and Primary School, Tanjavur presents Standard 3, Term 1, Science, Unit 4, Science in Everyday Life, Part 2. Medicine in the kitchen. Medicine in the kitchen. Every house has one kitchen. Okay. There we have medicine, but we don't know which medicine we have. So we are going to learn which medicine we have. Okay, come on, let us learn. In the past times, kitchen medicine was practiced in every house. Housewives knew how to treat some of the ailments of the family members and manage emergencies with what was available in the kitchen. It is not amazing to know that we have a pharmacy in our own kitchen. Let us learn a few useful things we can use from the kitchen as medicines. Importance of some kitchen medicines. Garlic. Garlic is called the poor man's antibiotic. Garlic is called the poor man's antibiotic. It helps to balance blood pressure and reduce the symptoms of common cold. It helps to balance blood pressure and reduces symptoms of common cold. Asafoetida. Asafoetida. It improves digestion. It is used as a remedy for diarrhea and dysentery. Diarrhea and dysentery. You see the spelling. It is somewhat different. Diarrhea and dysentery. Okay. Medicine in the kitchen. அப்படின்னு என்னப்பா? சமையலறையில் உள்ள மருந்தகம். மருந்து. சமையலறையே ஒரு மருந்தகம் தான். கடந்த காலங்களில் in the past times kitchen medicine was practiced in every house. ஒவ்வொரு வீட்டிலும் சமையல் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிறத எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னாக்கா அது நமக்கு நிறைய என்ன வலிகளையும் தொந்தரவுகளையும் உடல் குறைபாடுகளையும் நோயையும் தீர்க்கும். சரியா? கிச்சன் மெடிசன் வாஸ் பிராக்டிஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ். அதை பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவும் இல்லாமலேயே ஒவ்வொரு உடற்குறைபாட்டையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று அவசர காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர். யாரு? ஹவுஸ்வைஃப்ஸ், தாய்மார்கள் knew how to treat some of the ailments of the family members and manage emergencies with what was available in the kitchen. It is not amazing to know that we have pharmacy in our kitchen. Let us learn a few useful things we can use from our kitchen as medicines. நமது சமையலறையில் ஒரு மருந்தகமே உள்ளது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அல்லவா? சமையலறையில் உள்ள எந்தெந்த பொருள் என்னென்ன நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன என்று பார்ப்போமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம் கிச்சன் மெடிசன். சமையலறையில் உள்ள பொருட்களில் மருத்துவ குணநலன்கள். சரியா? என்னென்னு பார்ப்போம். கார்லிக்னா என்ன? பூண்டு. Garlic is called the poor man's antibiotic. ஏழைகளின் உயிரி எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது. இது சாப்பிட்டா என்ன பண்ணும்? பூண்டு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று சொல்கிறார். it helps to balance blood pressure and reduces symptoms of common cold. இது குருதி அழுத்தத்தை சமநிலையில் வைத்திடவும் சளியை கட்டுப்படுத்தவும். என்ன காமன் கோல்டுன்னா என்ன? நீர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நீர் கொண்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அசஃபோய்டிடான்னு என்ன? பெருங்காயம். அசஃபோய்டிடா பெருங்காயம். இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். இது நாம் சாப்பிட்ட
உணவை செரிக்க வைக்க உதவுகிறது, செரிமானத்திற்கு உதவுகிறது. It is used as a remedy for diarrhea and dysentery. வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுக்கடுப்பு, வயிற்று வலி, கடுப்புன்னா என்ன? வலி, வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது. இது பெருங்காய கட்டி, இது பெருங்காயத்தூள். பெருங்காயங்கிறது மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய, இட் இஸ் அ கம் ஃப்ரம் ட்ரீ. பெருங்காயம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு என்னது கம்னா பசை. அது என்ன பண்ணுவாங்க, நமக்கு பெருங்காய கட்டின்னு வைக்கிறதெல்லாம் இதில் கலந்து வைக்கிறாங்க, கோதுமை மாவில் கலந்து வைக்கிறாங்க. அந்த கோதுமை மாவில் கலந்து வைத்ததை எடுத்து பொடி செய்து தூள் செய்து அதை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படியே முழுவதாகவும் கூட சிலர் பயன்படுத்துவார்கள். சரி, let us go to the next slide. Ginger, it helps to improve digestion. It also reduces nausea. Ginger helps to improve digestion. It also reduces nausea. ஜிஞ்சர்னா இது இஞ்சி. இது என்ன கொடுக்குது? செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடனடியாக செரிமானமாகுவதற்கு இது ஜிஞ்சர், இஞ்சி உதவுகிறது. குமட்டல் உணர்வு, வாந்தி எடுக்கக்கூடிய உணர்வெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் turmeric. What is turmeric? Okay, let us see. This one is turmeric. It is a common anti-infectant and it helps to heal wounds. It is a common anti-infectant and it helps to heal wounds. Black pepper. It is a great remedy for colds and coughs. Black pepper. It is a great remedy for colds and coughs. Cloves. It helps to relieve toothache. Cloves. It helps to relieve toothache. Okay. Turmeric na enna? Manjal. It is a common anti-infectant. இது நுண்ணுயிரிகளை ஒழிக்கும் மருந்தாக பயன்படுகிறது. காயம் பட்டுடுச்சா கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சளை தடவுங்கம்பாங்க. காயம் பட்டாலும் இது ஆன்டி இன்ஃபெக்டன்ட். என்னது இது? நம்முடைய காயத்தை பெரிதுபடுத்தாமல் ஆற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஹீல் வூண்ட்ஸ், குணப்படுத்துகிறது. அடுத்தது என்ன? பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் இஸ் கருப்பு மிளகு, கருமிளகு, குறுமிளகுன்னெலாம் சொல்லுவாங்க. இட் இஸ் எ கிரேட் ரெமெடி ஃபார் கோல்ஸ் அண்ட் காஃப்ஸ். சளி மற்றும் இருமலுக்கு மிகச்சிறந்த மருந்து. அடுத்தது என்ன? க்ளோவ்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டூத் ஏக். இலவங்கம் என்று சொல்வார்கள். இது என்ன? இலவங்கத்தின் மொட்டு. இது ஒரு பூவின் மொட்டு. இது என்னது? ஒரு பூவின் பொட்டு தான் இலவங்கம். இது என்ன பண்ணுது? பல்வலிலாம் இருந்துச்சுன்னா இலவங்கத்தை கொஞ்சம் அந்த பல் கடிச்சோம்னாக்கா சிறிது நேரத்துக்கு அந்த பல்வலி மறக்கடிக்கப்படுகிறது அல்லது குணப்படுத்தப்படுகிறது. சரியா? ஓகே, let us go to the next slide. Try in your home coriander juice. Coriander. How to prepare coriander juice? The juice is made from the coriander leaves. It helps to reduce chest congestion. It is rich in iron and vitamin A, B, C. It is rich in iron and vitamins A, B, C. Preparation of coriander tea. This is made from coriander seed powder. 1 tablespoon of powder is mixed to 2 or 3 cups of water. Jaggery is added and they are boiled for 5 minutes. It improves digestion. Okay, what for it is given? To improve digestion. வீட்டில் நாம் இதை செய்து பார்க்கலாமா? இது குத்துமல்லி சாறு. குத்துமல்லி சாறு எப்படி பண்ணலாம்? குத்துமல்லி இலைகளை அரைத்து சாறு எடுக்கவும். This juice is made from coriander leaves. It helps to reduce chest congestion. இது அப்படியே கூட குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் சூடுபடுத்தி குடிக்கலாம், சிறிது இனிப்பு கலந்தும் குடிக்கலாம். இதன் சாற்றில் மிக
அதிக அளவு இரும்பு சத்தும் மற்றும் வைட்டமின்கள் A, B, C ஆகியவை உள்ளன. Preparation of coriander tea. கொத்துமல்லி தேநீர் தயாரிக்கும் முறை. கொத்துமல்லி நீர் தான், இது தேநீர் கிடையாது. தேயிலை போட்டால் தான் தேநீர் ஆகும். கொத்துமல்லி நீர் தயாரிக்கும் முறை. This is made from coriander seed powder. 1 tablespoon of powder is mixed to 2 or 3 cups of water. Jaggery is added and they are boiled for 5 minutes. It improves digestion. கொத்துமல்லி விதைகளை அரைத்து பொடியாக்கி 2 அல்லது 3 கோப்பை கொதி நீரில் 1 தேக்கரண்டி அரைத்த பொடியை சேர்த்து கலக்க வேண்டும். சிறிது நேரம் அது 5 நிமிடங்கள் அதை கொதிக்க விட்டு அதை வடிகட்டி தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்து நாம் அருந்தலாம். இது எதுக்கு பயன்படுகிறது? டைஜஷன். இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். செரிமானத்தை தூண்டுகிறது. சரியா? பாருங்க, அந்த கொரியாண்டர்னா என்ன? கொத்துமல்லியை போட்டு இடிக்கிறாங்க, இடிச்சு பொடியாக்கி எடுக்கிறாங்க. அதை வெந்நீரில் கலந்து ஊற்றி அதோடு இனிப்பு வெல்லம் அந்த மாதிரியான இனிப்புகளை சேர்த்து அதை தேநீர் அல்ல, இது என்னது, கொத்துமல்லி நீராக நாம் குடிக்கலாம். Let us go to the next slide. What are your favorite food items? Do you know the ingredients of them? Do they have any medicinal value? If so, fill in the tables. Okay, what you have to do? You have to write your favorite food, what are all the ingredients and medicinal value. Okay, let us ask our computer. Computer, which is your favorite food? Come on, tell me. Uppuma. Hi, Uppuma. Uppuma is a favorite food for our computer. Okay, computer, what ingredients that Uppuma has? Come on, tell me. Rava, onion. Onion is, what is the medicinal value for the onion? Helps to cure ulcer and cold. Okay, next one is chili. Next one is pepper. Pepper helps what? To cure cold and cough. Okay, next one is coriander. Coriander helps to cure chest congestion. Next one is salt. Ginger. Ginger also you can add small pieces of ginger, helps to cure nausea. Okay, these are all the things we have. Okay, let us go to the next slide. Simple scientific investigations in daily life. Simple scientific investigations in daily life. The curiosity of science starts from home. It is prompted by simple scientific investigations of the things that the children see around them or use daily, like why the leaves are green in color, what is the difference between the sun and the moon, how does the television work. Shall we learn about few simple investigations? Okay, நம் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய எளிய அறிவியல் சோதனைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். The curiosity of science starts from home. அறிவியல் மீதான ஒரு ஈடுபாடு உண்மையிலேயே தொடங்கும் இடம் இது வீடுதான். அது பள்ளியோ அல்லது ஆய்வுக்கூடமோ அல்ல. It is prompted by simple scientific investigations of the things that the child see around them or use daily, like why the leaves are green in color, what is the difference between the sun and moon, how does the television work. எடுத்துக்காட்டாக, இலைகள் ஏன் பச்சை நிறத்தில் உள்ளன, சூரியன் மற்றும் நிலவிற்கு இடையே என்ன வேறுபாடு, இது போன்ற கேள்விகள் நம்முடைய டெலிவிஷன் பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி எவ்வாறு வேலை செய்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்றன. Shall we learn about few simple investigation? நாம் இப்பொழுது சில எளிய அறிவியல் சோதனைகள் மேற்கொள்ளலாம். சரியா? Let us go to the next slide. Real and shadow. Real and shadow. இது real and shadow என்பதற்கு என்ன? For what? To learn how the shadows are formed. How? 1. Make the classroom dark.
2. Light a candle. 3. Place a toy near the candle. What do you see? 4. Move the toy away from the candle. What do you see? Move the toy closer to the candle. What do you look at? 5. Experiment and see what happens to the shadow if the light source is dim. Okay, now let us do this. Real and shadow. Real என்றால் என்ன? மெய்த்தன்மை உடைய எதுவுமே என்ன சொல்லுவோம்? ரியல்னு சொல்லுவோம். ஷேடோ என்பதுக்கு என்ன? நிழல். அதுல மெய் கிடையாது. நம்ம மெய்னா நம்ம உடம்பு என்பது உண்மையான பொருள். நமக்கு நம்ம உடம்பை ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினோம்னா பின்னாடியோ முன்னாடியோ பக்கவாட்டுகளையோ நிழல் விழும். அது என்னது? அது மெய் கிடையாது. நம்மை போலவே நம்ம அளவிலேயே இருந்தால் கூட அது நிழல் தான். மெய்யும் நிழலும். வாட் ஃபார்? இதை என்ன சொல்லுவாங்க? நிஜமும் நிழலும்னு கூட சொல்லுவாங்க. ஃபார் வாட்? டு லேர்ன் ஹவு த ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த நோக்கம் என்ன? நம்ம நிழல் உருவாகும் விதத்தை கற்றுக்கொள்ளுதல். ஹவு? என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? மேக் த கிளாஸ் ரூம் டார்க். வகுப்பறையை இருட்டாக்க வேண்டும். லைட் அ கேண்டில். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிளேஸ் அ டாய் நியர் த கேண்டில். மெழுகுவர்த்திக்கு சற்று தொலைவில் ஒரு பொம்மை ஒன்றை வைக்கவும். வைத்துட்டு என்ன பார்க்குறோம்? வாட் யூ சி? இங்க பாருங்க, ஒரு மெழுகுவர்த்தி பக்கத்துல ஒரு யானை பொம்மையை வைத்திருக்கிறாங்க. என்ன தெரியுது? யானையோட நிழல் தெரியுது. யானையோட பொம்மை சிறியது, ஆனா நிழல் என்ன? பெரியதாக இருக்கிறது. ஏன்? அது மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் உள்ளது. It is nearer to the light source. Place the toy near the candle. What do you see? The shadow is big, whereas the real toy is small. Okay, now move the toy away from the candle. What do you see? Move the toy closer to the candle. What do you look at? If you move the candle closer to the move the candle away from if you move the toy away from the candle, what happens? The shadow reduces. The size of the shadow gets reduced. Okay, move the toy closer to the candle. What do you look at? If you move the toy closer to the candle, the size of the shadow grows big. Experiment and see what happens if the shadow if the light source is dim. If the light source is dim, what happens? The shadow also very light and dim, isn't it? Yes, let us see. பொம்மையை மெழுகுவர்த்தி சற்று தொலைவில் ஒரு பொம்மை வைக்கவும். என்ன காண்கிறாய்? அந்த பொம்மையோட நிழலை பார்க்கிறோம். அந்த நிழல் எப்படி இருக்குது? அந்த பொம்மையோட பெரிதாக இருக்கிறது. பொம்மையை மெழுகுவர்த்திக்கு இன்னும் சற்று தொலைவில் நகர்த்தும். என்ன காண்கிறாய்? நகர்த்த என்ன ஆகும்? நிழலுடைய அளவு குறைந்து கொண்டே வரும். ஓகே, அதே பொம்மையை மெழுகுவர்த்திக்கு அருகில் கொண்டு போனால் நிழல் வளர்ந்து கொண்டே போகும். சரிதா? எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் see what happens to the shadow if the light source is dim. வெளிச்சத்தின் அளவு கம்மியாக குறைய என்னாகும்? நிழலின் தன்மையும் தெரியக்கூடிய நிழலின் தன்மையும் குறையும். This is what happened. Okay, if the light source is dim, the shadow also dim, not dark. Complete the sentence. Moving the toy closer to the candle made its shadow bigger and dark. Okay, while moving the object away made its shadow small and lighter. The big candle is bright and gives a very clear bright shadow. The small is dim and gives a small faint shadow. Faint னு சொல்லலாம். Small faint shadow னு கூட சொல்லலாம். சரியா? Let us go to the computer. பொம்மையை மெழுகுவர்த்திக்கு மிக அருகில் கொண்டு செல்லும்போது அதன் நிழல் பெரிதாகவும் கருமையாகவும் இருக்கும். சரியா? பொம்மையை மெழுகுவர்த்திக்கு தொலைவில் கொண்டு செல்லும் பொழுது அதன் நிழல் என்ன? சிறிதாகவும் தெளிவற்றதாகவும் இருக்கும். பிரகாசமான ஒளியில் என்ன? மிக அதிகமான ஒளியில் நிழல் மிகவும் கருப்பாக இருக்கும். மங்கலான ஒளியில் நிழல் மங்கலாக இருக்கும். சரியா? Now let us see the slide. What the answer for moving the toy closer to the candle made its shadow bigger, while moving the object away made its shadow smaller. The big candle is bright and gives dark shadow. The small is dim
and gives light shadow. Okay, let us go to the next slide. Lava in a cup. You will need a tall glass cup, 1/4 cup of quarter cup of vegetable oil, 1 teaspoon salt, water, food color. Okay, 1 teaspoon salt, water, food color. What to do? Fill the glass about 3/4 with water. Add about 5 drops of food color. 5 drops of food color red. Slowly pour the vegetable oil in the glass. See how the oil floats on the top. Sprinkle the salt on the top of the oil. Watch blobs of lava move up and down in your glass. Add another teaspoon of salt to keep the effect going. Okay, what we have to do? Lava means what? It is from our volcano. Lava is coming from volcano. Okay, this lava we can create at our kitchen. How? லாவா, இந்த லாவாவை ஒரு குடுவையில், கோப்பையில் நாம் நம்முடைய எங்கே நம்முடைய அடுப்பங்கரையில், சமையல் அறையிலே செய்யலாம். என்ன செய்யலாம்? தேவையானது a tall glass cup, உயரமான கண்ணாடி குடுவை, கால் கப்பு, கால் குடுவை, கால் கப்னா என்ன? கோப்பை. வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய், அது சமையல் எண்ணெய், ஒரு தேக்கரண்டி உப்பு, அதுக்கப்புறம் உணவு வண்ணம், ஃபுட் கலர், உணவுக்கு சேர்க்கக்கூடிய வண்ணம். வாட் டு டூ? 1. Fill the glass about 3/4 with water. அந்த குடுவையை, கண்ணாடி குடுவையை 3/4 பாகம் நீர் நிரப்ப வேண்டும். Add about 5 drops of food color. அதில் என்ன பண்ணணும்? ஒரு 5 துளி நிறத்தை கலக்க வேண்டும். சிவப்பு வண்ணம் சிறப்பாக இருக்கும். மெதுவாக எண்ணெயை கண்ணாடி குடுவையில் ஊற்ற வேண்டும். Slowly pour the vegetable oil into the glass. See how the oil floats on top. அது என்ன பண்ணும்? அப்படியே மெதுவாக அந்த எண்ணெய் மேலே மிதக்கத் தொடங்கும். Sprinkle the salt on the top of the oil. என்ன? சிறிது உப்பை எடுத்து அந்த எண்ணெய் மீது தெளிக்க வேண்டும், தூவ வேண்டும். Watch blobs of lava moves up and down in your glass. என்ன ஆகும்? அப்படி எரிமலை குழம்பு என்ன அப்படி தண்ணிக்கு மேலேயும் கீழையும் போயிட்டு வரும். Add another teaspoon of salt to keep the effect going. இன்னொரு தேக்கரண்டி உப்பை சேர்த்தால் என்ன நடக்கும்? இன்னும் அதிகமான என்ன இது இந்த செயல் நடந்து நமக்கு என்ன எரிமலையிலிருந்து குழம்பு, சிவப்பு நிற குழம்பு வருவது போல், நெருப்பு குழம்பு வருவது போல் தெரியும். Okay, let us go to the next slide. What happens when you add oil to water? What happens when you add color to the mix? What happens when you add salt to the mix? So you have to answer. What happens after doing this experiment? You can write. What happens when you add oil to the water? What happens? Oil will float on water. Okay, next one is what happens when you add color to the mix? What happens? The color, the oil and water will take the color of the color added. Okay, add salt to the mix. What happens? That salt, what happens? It bubbles. Okay, this is what we have seen, right? Next, first of all the oil floats on the top of the water because it is lighter than the water. Since the salt is heavier than oil, it sinks down into the water and takes some oil with it. But when the salt dissolves, the oil goes up again. Is it not interesting? Yes, it is interesting. What happened? கோழையில் பின்வருவனவற்றை சேர்க்கும்போது என்ன நடக்கிறது? நீரில் எண்ணெய் சேர்க்கும்போது எண்ணெய் மிதக்கும். உணவில் வண்ணம் சேர்க்கும்போது அந்த உணவில் அல்ல, அந்த நீரும் எண்ணெயும் கலந்த கலவையில் என்ன நிறத்தை சேர்க்கும்போது என்ன ஆகும்? நீரும் அந்த எண்ணெயும் என்ன ஆகும்? அந்த வண்ணத்தை எடுத்துக்கொள்ளும். Add salt to the mix. உப்பை சேர்க்கும்போது என்ன ஆகும்? உப்பு என்ன பண்ணும்? கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கீழே போகும். அதுக்கப்புறம் அந்த நீர்ல கரைய அந்த எண்ணெயும் மேலே வந்துவிடும்.
என்ன இதைதான் சொல்றாங்க, முதலில் எண்ணெய் நீரில் மிதக்கும், ஏனென்றால் நீரை விட எண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு. இருப்பினும் என்னாகும், உப்பு எண்ணெயை விட கனமானது, எண்ணெயை விட எடை கூடுதலாக உள்ளது. எனவே நீரில் மூழ்கும். உப்பு என்னாகும், நீரில் மூழ்கும். அவ்வாறு மூழ்கும் போது உப்பானது சிறிதளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீரில் உப்பு கரைந்தவுடன் மீண்டும் எண்ணெய் மேலே வரும். சரியா? இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், இது நமக்கு எரிமலை குழம்பு வெளியில வருவது போல தோன்றுகின்றது. But when the salt dissolves, the oil goes up again. Is it not interesting? இது நமக்கு வியப்பை தருவது போல உள்ளதல்லவா? சரி, let us go to the next one. Oil floats on water. The water and the oil takes the food color added. Salt goes bottom and dissolves in the water. Okay, next one. Measuring temperature of water and milk using thermometer. Measuring temperature of water and milk using thermometer. Have you seen this device? This device. Which device? This is the device you might have seen this. Okay, what is this? What is this? It is a thermometer, isn't it? It is a thermometer. What for it is used? Okay, have you seen this device? Where have you seen this? Do you know the use of thermometer? This one is thermometer, this one also is thermometer. Usually, okay, this is one type of thermometer and this one another type of thermometer. Usually our body temperature is lower in the morning. Usually our body temperature is lower in the morning. It increases during the day and in the highest in the evening. Other than this, a rise in body temperature is usually caused by an infection. Using a thermometer to check our temperature can help us manage any illness. Okay, this is the temperature, but this is the instrument used to measure our temperature. What is a thermometer? Thermometer is an instrument used for measuring body temperature. It consists of a narrow sealed glass tube marked like a scale. The markings show the temperature. Here we might have seen. Okay, next one is, have you seen this device measuring temperature of water and milk using thermometer? Okay, have you seen this device? Yes, இந்த கருவியை நீங்கள் பார்த்து, நீர் மற்றும் பாலின் கொதிநிலையை ஒரு வெப்பமானியை கொண்டு அளவிடுதல். எப்படி இந்த கருவியை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த கருவிகள் இந்த பாருங்க, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ரெண்டுமே நம்முடைய உடலில் உள்ள வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவிகள். Where have you seen this? எங்கே பார்த்திருக்கிறீங்க? Do you know the use of thermometer? இந்த தெர்மாமீட்டரின் பயன் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Usually our body temperature is lower in the morning. காலை வேளைகளில் நமக்கு என்ன இருக்கும்? நம்மளுடைய உடம்பின் சூடு, வெப்பநிலை குறைவாகவும், பகல் நேரத்தில் சிறிதாக அதிகரித்து மாலையில் அதிகமாகவும் இருக்கும். இதை தவிர நமது உடல் வெப்பநிலை எப்போ வரும்? கூடுதலாக எப்போ வரும்? அதிகமான ஏதாவது நோய் தாக்குதலுக்கு இருக்கும்போது, ஜுரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது வெப்பமானியை பயன்படுத்தி நம் உடல் வெப்பநிலை அறிந்து கொண்டு சரிப்படுத்திக் கொள்ளலாம். இது எங்கே பார்த்துருக்குறோம்? நம்ம மருத்துவரிடம், டாக்டரிடம் போகும்போது அவர் வைத்து பார்ப்பார், உங்க உடம்புல எவ்வளவு சூடா இருக்குதுன்னு பார்ப்பார் இல்லையா? அதுதான் இது. வாட் இஸ் அ தெர்மோமீட்டர்? வெப்பமானினா என்ன? Thermometer is an instrument used for measuring body temperature. உடலின் வெப்பநிலையை அறியக்கூடிய கருவிக்கு thermometer என்று பெயர். It consists of a narrow sealed glass tube marked like a scale. இதில் அளவுகோல் போல அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு குழாய் ஒன்று இருக்கும். அந்த குழாய்க்குள்ள என்ன இருக்கும்? நம்ம உடம்பு வெப்பமானா எவ்வளவு தூரத்துக்கு வெப்பமாகிறதுன்னுட்டு அதுல உள்ள ஒரு என்னது லிக்விட் என்ன? நீர்மம். அது அப்படியே ஏறும். திரவம் நீ அப்படியே ஏறி எந்த அளவுல நம்ம உடல்நிலை வெப்பநிலை இருக்கிறது என்று காண்பிக்கும். இந்த அளவு நமது உடல் வெப்பநிலையை காண்பிக்கும். Do you know Daniel Fahrenheit, a German physicist, invented the mercury thermometer in
1714 கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்பு டேனியல் ஃபாரன்ஹீட் என்பவர், இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இயல்பியல் விஞ்ஞானி. இவர் என்ன பண்றாரு, அறிஞர். இவர் 1714ஆம் ஆண்டு பாதரசத்தை கொண்டு வெப்பமானியை வடிவமைத்து அதை வெற்றிகரமாக செயலாக்கி கண்டார். சரியா? invented mercury thermometer in 1714. Okay, let us go to the next slide. Let us measure the boiling point of water using thermometer. Let us measure the boiling point of water using thermometer. Boiling point of water is 100 degree centigrade. Things needed: water and thermometer, a stand, okay, to hold the thermometer. Water and thermometer and a stand. Procedure: heat the water, measure the initial temperature. When the water starts to boil, allow it to boil for few more minutes. Now measure the temperature. The temperature remains the same when the boiling point reaches 100 degrees centigrade and continues to boil for some more time. Similarly, the boiling point of milk can also be measured using thermometer. Okay, என்ன பண்ணணும்? பாயிலிங் பாயிண்ட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீர்ம நிலையில் இருந்து ஆவி நிலைக்கு மாறும் பொழுது என்ன வெப்பத்தை வெளியிடுகிறதோ அதுதான் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. என்ன தேவை நமக்கு? நீரும் தெர்மாமீட்டரும் தேவை. இது என்ன பண்றோம்? பாத்திரத்தில் போட்டு நீரை கொதிக்க விடுகிறோம். கொதிக்க விடும்போது இந்த தெர்மாமீட்டருங்கிற அந்த கருவி என்ன பண்ணணும்? தண்ணீருக்குள்ள போடக்கூடாது. ஒரு 4-5 சென்டிமீட்டர் உயரத்திலேயே தான் வைக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய ஆவியை பிடித்து ஆவியிலிருந்து வரக்கூடிய சூட்டை வைத்து அந்த தெர்மாமீட்டரை அந்த அளவு காண்பிக்கும். தண்ணீர் எவ்வளவுதான் கொதித்தாலும் என்ன இருக்கும்? 100 தாண்டி வரவே வராது. 100 centimeter and continues to boil for the some more time. Similarly, the boiling point of milk can also be measured. இதே மாதிரி பாலின் வெப்பநிலையை, பாலின் கொதிநிலையை நாம் கண்டறியலாம். சரியா? அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம்? Let us go to the next slide. Here, color the thermometer to match the temperature written in the box. Color the thermometer to match the temperature written in the box. இப்போ என்ன பண்ண? What you have to do? You have to color the thermometer. If it is 100 centigrade, 100 degree centigrade, you have to draw a line up to 100. Okay. If it is 50 degree, you have to draw up to 50 degree. It is 30 degree, you have to draw up to 30 degree. It is 70, you have to draw up to 70. Have you done it? Okay. Let us verify with our computer. Computer, please help us. Yes. See, for 100, it is coming up. It is stopped. Very good. Now we are going to have 50 degree centigrade. Come on. 50 degree. Come. See here, from here it is coming 50 degree. Right? Next one is 30 degree centigrade. Okay. 30 degree centigrade. Now it is going to come here. 30 degree centigrade. See here. Yes, it has come 30 degree centigrade. And now it is 70 degree centigrade. Okay, 70 degree centigrade is coming. See here, 70. Yes, 70 degree centigrade. Like that you have to draw in your notebook. உங்களுடைய புத்தகத்தில் 100 டிகிரி சென்டிகிரேடையும் 50 டிகிரி சென்டிகிரேட், 30 டிகிரி சென்டிகிரேட், 70 டிகிரி சென்டிகிரேடை நீங்கள் இவ்வாறு காண்பிக்கலாம். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? Evaluation, மதிப்பீடு. Evaluation, say whether the following statements are true or false. When we boil water, bacteria are destroyed. Is it true or false? It is true. Idli is cooked by the process called steaming. Is it correct? Yes, it is true. Thermometer is used to measure pressure. No, thermometer is used for measuring our temperature, body temperature or any temperature. Okay, so it is false. Thermometer is used for measure pressure is false. The refrigerator helps to keep things cold. The refrigerator helps to keep things cold. Is it correct? Yes, it is true.
Garlic relieves hiccups and nausea. No, it is not. It is, what do you call? Ginger relieves hiccups and nausea, not garlic. So the statement is false. Boiling point of water is 100 degree centigrade. Is it correct? Yes, it is true. Computer, please help us whether it is we are right or not. When we boil water, bacteria are destroyed is true. Idli is cooked by the process of calling steaming, true. Thermometer is used to measure pressure is false. It is used for measuring temperature. Refrigerator helps to keep the things cold. It is true. Garlic relieves hiccups and nausea. Okay, garlic helps hiccups and nausea. It is wrong. But in our this one, it is given true. It is not garlic. It is ginger. It is false. Okay, it is false. Ginger helps. The ginger is the correct answer. False. The ginger is the correct answer. Next one is boiling point of water is 100 degrees centigrade. It's true. Circle the name of the things which idli is made. From which idli is made. Name of the things. Ingredients. What are they? Rice, water, salt, black gram, and what? Fenugreek. Fenugreek. Black gram and fenugreek are the ingredients. Computer, are we right? Rice, water, salt, black gram, fenugreek. Okay, to make idli, we require all these things. Next is match the home appliances and their functions. Match the home appliance and the function. Here, appliances are given 1, 2, 3, 4, 5. Here, the functions are given. Makes coffee, preserve vegetables, boils water, makes batter for food grains, cooks faster. Okay, what are they? 1. Let us see. Makes coffee is coffee maker here. And preserve vegetables, our refrigerator, fridge is here. And next one, boils water. Boils water. Which one is? Here, the kettle. Makes batter for good food grains. Makes batter of food grains. This is our grinder, isn't it? Cooks faster is our pressure cooker. Okay. Computer, whether we are right or not? Yes, we are right. Makes coffee, the coffee maker. Preserve the vegetables, refrigerator. And boils water, the hot water kettle. Makes batter for food is our grinder, wet grinder. Next one is cooks faster is our what? Pressure cooker. Okay, let us go to the next slide. Which of these are safe to do at home? Put tick mark or cross or the wrong one. Okay, put tick, safe. Which of these are safe to do at home? Touching electrical appliances? No. Okay, touching electrical appliances is not safe. Yes. Playing with sharp objects is not safe. And playing in kitchen is not safe. Keep safe distance from the gas stove and cylinder. Okay, it is safe. Okay, so we have to put tick mark. Okay, let us go to the next slide. Answer in a word or sentence. Answer in a word or sentence. How do you store fruits and vegetables for a longer time? How do you? By keeping inside the fridge. Okay, right. Computer, is it correct? We store fruits and vegetables in a refrigerator for a longer period. Okay, name the instrument used to measure temperature. What is that? It is, what is that? Name the instrument used to measure the temperature. Thermometer. Thermometer. Very good, you said. Come on, let us verify the answer. Thermometer. How is idli prepared? How is idli prepared? It is by steaming. Steaming method, isn't it? Yes. Come on. Computer, steaming method. What is the use of black pepper? Black pepper helps to cure cold, isn't it? Yes.
You see there? It add the taste to the food. It helps as medicine for cold and cough. Okay, cold and cough. Now, which kitchen medicine is called the poor man's antibiotic? Okay, which kitchen medicine is called the poor man's antibiotic? It is garlic. Is it right? Garlic is the poor man's antibiotic. Okay, with that we have finished this, and let us go to the next slide. Answer the following. Write the uses of boiled water. You have studied earlier. Okay, you are going to write the answer. Write the advantages of pressure cooker. This also you have studied. So you are going to write. Right? After writing, you are verifying these answers. Computer, please help. Boiled water is free of germs, so we use it good for drinking. Boiled water improves digestion, prevents us from the infection of waterborne diseases. Okay, right. Write the advantage of pressure cooker. Write the advantages of pressure cooker. Yes. Reduces cooking time and saves our precious time too. Reduces the use of fuel and saves energy. Retains nutrients in food. Preserve the appearance of food. Cooks food 4 times faster than ordinary cooking. Okay, ordinary cooking. Next one is, thanks for watching our videos. We have uploaded the following videos in YouTube on this subject. We provide the links for your reference and perusal. This is Unit 1, My Body Part 1, Unit 1, My Body Part 2, Unit 1, My Body Part 3, and Unit 2, States of Matter Part 1. This is the link. Unit 2, States of Matters Part 2. This is the link. And Unit 3, Force. This is the link. Unit 4, Science in Everyday Life Part 1 is, this is the links. These are all the links you can use for your reference. Next one is, please subscribe our channel and press the bell button too. This is from Kasan Nursery and Primary School, Tanjavur. Thank you. Please subscribe our channel and press the bell button too. Thank you.